என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ என்ன செய்யாத, மறவாதே. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, யாரை பார்த்து அவர் சொல்றாரு? தன்னுடைய ஆத்துமாவை, தனக்கே அவர் சொல்றார், தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றார், என்னுடைய ஆத்துமாவே நீ என்ன பண்ணு, கர்த்தரை நீ ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே நீ அவரை என்ன பண்ணு, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் நீ மறவாத. ஆண்டவர் உனக்கு செஞ்சிருக்கிற நன்மைகள் உபகாரங்களை நீ என்ன செஞ்சிராத, மறவாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றார். அல்லேலூயா. எல்லா ஆராதனைகளுடைய முடிவுலையும் நம்ம இந்த ஜெபத்தை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாடலுடைய இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபமா ஜெபம் பண்ணி முடிக்கிறது வழக்கம். அல்லேலூயா. அதனுடைய ரகசியம் என்ன? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்றார், புதிய நன்மைகள் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய நடத்துதல்கள், அவருடைய கிரியைகள் எல்லாமே வித்தியாசமானவைகளாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த உபகாரத்திற்கு தக்கதாக நடந்து கொள்ளாத அனுபவங்கள் நிறைய வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி வராங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையோட இருக்கிறப்பா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணிடுறாரு, விடுவிச்சிருவாரு. அல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை ஆக்கிடுவார். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? என்ன, ஏன் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார், எதற்காக நம்மை விடுதலையாக்கி அவருடைய சமூகத்துல நிலைநிறுத்த அவர் பிரயாசப்படுகிறார்னா, நாம் அவரை துதிக்கும்படியாக. ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் என்று நினைக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப ஆண்டவரை துதிக்கிறதுக்காக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறைய நேரத்துல மறந்து போயிடுறோம். இதெல்லாம் இவர் கவனிக்கிறார். ஆண்டவர் செய்த, நம்ம உதாரணமா பார்க்கும் பொழுது வேதத்துல கூட ஒரு வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கும். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரு வசனம் இப்படியாக இருக்கும், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் அவன் மன மேட்டிமையானான் அப்படின்னு சொல்லி, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் கடைசியில வரும் அது. அல்லேலூயா. ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாக அவன் என்ன செய்யாம நடவாம மனம் மேட்டிமையானான் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனுடைய 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல 25வது வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். அல்லேலூயா. அப்ப இங்க வாசிக்கிறோம், அவனுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சிருக்கிறார். அவனுடைய வியாதியின் நேரத்துல ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார். அவனுக்கு செய்யப்பட்ட, கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மைக்கு தக்கதாக, உபகாரத்திற்கு தக்கதாக நடந்து கொள்ளாமல் அவன் மனமேட்டிமையானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சம்பவங்களை இந்த தாவீது ராஜா கவனிக்கிறார். கவனித்துட்டு தான் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ என்ன செய்யாத, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தை நீ என்ன செஞ்சிராத, மறவாதே என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில வனாந்தரமான சூழ்நிலை, ஆடுகளுக்கு பின்னாடி தெருவில் நடந்துகிட்டு இருந்ததான அந்த மனிதனை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு அதிபதியாய், ராஜாவாய், தேசத்தை ஆளுகை செய்கிறவனாய் வனாந்தரத்திலிருந்து சிங்காசனம் வரையிலும் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு நடுவில் எத்தனையோ முறை சத்துருக்களால் அவருக்கு ஆபத்து நேரிடுகிறது, இக்கட்டு வருகிறது. அவைகளிலெல்லாம் கர்த்தர் அவரை விடுதலை ஆக்குகிறார். அதனாலதான் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ என்ன செஞ்சிராத. அல்லேலூயா. மனிதனுடைய இருதயம் ஆண்டவர் செய்கிறத கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிரும், மறந்துரும். அதனாலதான் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நீங்க என்ன செய்யுங்க,
இருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மையை என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் மறக்க கூடாது. அதை நினைத்து அனுதினம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கலா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எனக்கு ஒருவர் நன்மை செய்திருக்க அந்த மனிதரை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்க செய்த அந்த நன்மைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நான் அவரை பார்த்து நான் சொல்லிட்டே இருப்பேனே. ஆனால் அவருடைய இருதயம் என்ன சொல்லும்? அல்லேலூயா. இவனுக்கு நான் இது ஒரு நன்மையை செஞ்சுட்டேன், அப்புறம் இனி வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனி வேற எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா கூட, அவரை பார்க்க பதிலா நீங்க செஞ்ச நன்மைக்காக நன்றி, நீங்க செஞ்ச உபகாரத்திற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னா அவர் என்ன நினைப்பாரு? இவனுக்கு செஞ்சதில்லை, இன்னும் எதையாதுனா ஒரு மனுஷனுடைய இருதயமே அப்படி சிந்திக்கிறது. அல்லேலூயா. அதே நேரத்துல அல்லேலூயா, ஒரு மனிதனுக்கு எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, ஆனா அவரை பார்க்கும்போது நான் அவரை விசாரிக்கல, ஒரு நன்றி சொல்லல, அவரை பார்க்கும் பொழுது நான் என் முகத்தை திருப்பிட்டு போனா அவர் நினைப்பார், இவனுக்கு இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்ப இவனுக்கு செஞ்சதுக்காக நான் வேதனைப்படுறேன், இனி இவனுக்கு எதுவுமே. ஏங்க, மனுஷனுடைய பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கும் பொழுது மனுஷனுடைய நினைவுகள் இப்படிதானே இருக்குது. அல்லேலூயா. அவ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறக்காம துதிச்சா ஆண்டவர் மேல மேல நமக்கு நன்மையை செய்வார். அதுதான் அதனுடைய ரகசியம். அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் ஆண்டுடைய சமூகத்துல பயபக்தியா வந்து ஆராதிப்பாங்க, வந்தவுடன் ஆண்டவர் நன்மைகளா செய்வார், கீழே இருந்து அப்படியே உயர்த்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. உயர்வு வந்தோன்னு ஆண்டவரை மறந்துடுவாங்க. சில நேரத்தில் அப்படி கடமைக்கா வருவாங்க, கடமைக்கா போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது சில கேட்பாங்க, என்ன நீங்க ஏன் அப்படி ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில நடக்கல, காரணம் என்ன? ஏன் அது என்ன பொய் என்ன கண்டு அப்படின்வாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் செஞ்சதை மறந்துடுவாங்க. அல்லேலூயா. அதை மறவாதபடி அனுதினம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற இருதயம் இருக்குமே ஆனால் ஆண்டவர் அனுதினம் நமக்கு நன்மைகளை செய்வார். இது ராஜா நல்லா அறிந்திருந்தார். எரேமியால ஒரு வசனம் எப்படி இருக்கு? பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜ்யத்தை குறித்து, ஒரு ஜாதியை குறித்து நான் சொன்ன மாத்திரத்துல அவர்கள் எனக்கு முன்பதாய் நலமானதை செய்வாங்கன்னா அவர்களுக்கு நான் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனமாறிடுவேன். அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார், நான் கட்டுவேன், நான் இவர்களை நாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நேரத்துல அவர்கள் கர்த்தர் செய்ததுக்கு தக்கதாக மாற அவர்கள் செய்வார்களே. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்னதை நான் செய்யாதபடி. நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு செஞ்சதை நம்ம மறந்துட்டோம்னு வச்சுக்கிடுங்க, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறத விட்டுருவாரு. நமக்கு வாக்கு பண்ணி இருப்பார், சரிதான், உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், உன்னை இப்படி நான் உயர்த்துவேன், இப்படி எல்லாம் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு வாக்கு பண்ணி இருப்பார், ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஆனா நடக்கவே நடக்காது. காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, எந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மறந்தேன். அல்லேலூயா. இருதயம் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அதுக்கு பிறகுதான் சில ஆசீர்வாதங்களை சொல்றாரு. பாருங்க, ஹல்லேலூயா. அதனுடைய 103ஆம் சங்கீதத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு துதிச்சாலே போதும், வியாதிகளை கர்த்தர் மாற பண்ணுவார். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து சொல்ற, நன்மையினால் உன் வாயே திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இன்னும் கீழே நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்றார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்களை சொல்லிட்டு கடைசியா அந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது அவர் சொல்றார், என் ஆத்துமாவே நீ என்ன செய், கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆண்டவரை நீ மகிமைப்படுத்திக்கிட்டே இரு. அல்லேலூயா. துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்னைக்கும் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். துதிக்கிற தேவ பிள்ளைகள் தடைகளை கடந்து செல்ல கர்த்தர் பலப்படுத்துவார். துதிக்கிற தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் கட்டி வைக்கவே முடியாது. நம்புறீங்களா? இதெல்லாம் வேதத்துல இருக்கு. பவுலும் சீலாவும் ஆராதிக்கிறாங்க, கட்டப்பட்டவர்களாய் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கட்டுகள் அவர்கள் ஆராதிக்கும் பொழுது தானாய் கலந்து விடும். எத்தனை முறை கட்டுனாலும் அந்த கட்டு நிக்காது. அல்லேலூயா. அவர்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த கட்டுகள் அறுக்கப்படும்.
ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை சிறையிருப்புல வைக்க முடியாது. ஆண்டவர் அவர்களுடைய சிறையிருப்புகளை திருப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோ தடையாய் நிற்கிறது. துதிக்கிற தேவ பிள்ளைகள், ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாய் எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் அவர்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த தடைகளை தாண்டி செல்வதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்ற, கர்த்தரை நான் எக்காலத்துல என்ன பண்ணுவேன், நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவுல இருக்கும். ஒரு பெரிய ராஜா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளுடைய பொறுப்புல இருக்கிறார். ஜனங்கள் எத்தனை பிரச்சனையில வருவாங்க, அதெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? அல்லேலூயா. நம்ம கீழே ஒரு 10 வேலைக்காரங்க இருந்தாலே நம்ம மண்டையெல்லாம் உடைஞ்சிரும். அப்படி அவ்வளோ நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். அல்லேலூயா. அதை எப்படி கொண்டு போறது, எப்படி நடத்துறது, எப்படி அதை செஞ்சா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாம் யோசித்து நமக்கு அந்த அளவுக்கு பிஸியான இருக்கும். அப்போ ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆனால் அவர் சொல்றார், நான் எப்போதும் என்ன பண்ணுவேன், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். என் நாவல எப்போதும் அவருக்கு துதி இருந்துகிட்டே இருக்கும். நான் என்னதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என் இருதயம் அவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு துதிச்சுக்கிட்டே இருக்குன்றார். அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, நடக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் எந்த வேலை செஞ்சாலும் அவரை துதிக்கிறத மட்டும் அவர் விடவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லலையே அதுக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்னன்னா, ஆலயத்துக்கு வரும் பொழுது நல்ல கையை தட்டுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. அடுத்தது ஞாபகம், ஏசப்பா பத்தி யோசிக்கணும்னாலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏமா பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை யாரையுமே சொல்லல. அல்லேலூயா. நீங்க எல்லாம் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்கள். அல்லேலூயா. சொல்றேன், நம்ம எல்லாம் அப்படி நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுல எப்பொழுதும் அந்த சிந்தை இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் இருந்துகிட்டே இருக்கணும். துதியினாலதான் ஜெயம். அல்லேலூயா. துதியினால தேவனை பரலோகத்திலிருந்து நம் நடுவுல கொண்டு வர முடியும். நம்புறீங்களா? சொல்றார், துதிகளின் மத்தியில நம்முடைய துதிகள் நடுவுல வருவார். அல்லேலூயா. அவர் நம் நடுவுல கிரியை செய்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் அதிகமாய் துதிங்க. துதிச்சாலே நன்மைகள் தன்னால நடக்கும், வழிகள் திறக்கும். அல்லேலூயா. 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 அதுதான் பக்தர்கள்லாம் பாடும்போது பாடுறாங்க, துன்ப நேரத்தில் என் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானேசர், எந்த காலத்திலும் எந்த. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே அந்த பாட்டு எழுதினவ சாட்சி கேட்டேன். அந்த பாடலுடைய பின்னணி என்ன தெரியுமா? அவர் ரட்சிக்கப்பட்டு, அவர் ஆண்டவரை அறியாதவராய் இருந்து ரட்சிக்கப்பட்டு அவர் ஆராதனைக்கு போகும்படியாய் வெள்ளை வஸ்திரம், வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு சர்ச்சுக்கு நடந்து போறதுக்கு வீட்டை விட்டு வெளியே இறங்குறார். இறங்கும் பொழுது, நீ ஆராதனைக்கா போற, நீ சர்ச்சுக்கா போற, நீ எப்படி போறன்றத நான் பார்க்கட்டும்னு சொல்லி அவருக்கு மனைவி மீன் கழுவி வச்சு அந்த எச்சி தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து அவருக்கு மேல ஊத்திட்டாங்க. அல்லேலூயா. வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டியோட ஆலயத்துக்கு புறப்பட்டு போற நேரத்துல, நீ எப்படி நீ ஆண்டவர் துதிக்கிற பாக்குற, எப்படி ஆராதிக்கிற பாக்குற அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை ஊத்தி விட்ட உடனே அவர் அந்த மிச்சத்துல முழங்கால் போட்டு பாடின பாடல் தான் இந்த பாடல். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலை எங்க இருந்தாலும் நான் அவரை துதிச்சுக்கிட்டு தான் இருக்க போறேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி ஒரு சூழ்நிலைய நம்மவா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஒரு கட்டையை உடனே எடுத்துட்டு நீ இப்படி பண்ணிட்டியான்னு போவோம். அல்லேலூயா. ஆனா அவரை பாருங்க, இந்த சூழ்நிலையிலும் நான் என்ன பண்ணுவேன், ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள காணப்படட்டும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கஷ்ட நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கும்போது மட்டுமல்ல, நன்மை ஆண்டு கொடுக்குமா மட்டும் இல்ல, நெருக்கம் வந்தாலும் அந்த சூழ்நிலையில கர்த்தரை துதித்து பழகணும். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகளை எளிதாய் கடப்பதற்குரிய ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் தந்து நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இருதயத்துல எப்போ நம்ம ஜெபிக்கிற ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணி முடிப்போம், என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதை புரிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்த நன்மை அதை சொல்லும் போதெல்லாம் நீங்க யோசிக்கணும், ஆண்டவர் செய்த நன்மையை நான் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அது நினைச்சு நான் ஆண்டவரை துதிக்கணும். அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளே காணப்படட்டும். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமே.